ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற புக் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ். ஸோ ஒரு ஸ்மால் ரீகேப் கொடுத்துட்றேன். நம்ம ஒரு ஒரு வேலைய ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்விரான்மெண்ட்ல என்ன செட் பண்ணணும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணணும், உள்ள இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மண்டைக்குள்ள இருந்து வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணணும், விச் இஸ் பென் அண்ட் பேப்பர் பக்கத்துல வச்சு எழுதிக்கணும். போன்ல இருந்து லேப்டாப்ல இருந்து அவேவா இருக்கணும். என்விரான்மெண்ட்ல இருந்து வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து என்விரான்மெண்ட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய திங்ஸ் வருமோ அது அப்படிலாம் வராத ஒரு என்விரான்மெண்ட்ல போய் உட்காரணும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கு ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் எப்படி போகுது 0, 0.5, 1 இது 2 இந்த 4மே எப்படி போகுதுன்னா நிறைய புரிதலுக்கான திங்ஸ குடுக்குறாங்க. சோ அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆட்டோ பைலட் மோடு. நம்மள தேடி வர வேலைகள நம்ம அப்படியே ஃப்ளோவா பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆட்டோ பைலட் மோடு. அப்ப நம்ம திங்கிங்குள்ள போக மாட்டோம். ஹேபிச்சுவலா தான் அந்த வேலைகள பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்ணும்போது அதுல நமக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியோ, ஒரு டீப்பா திங்க் பண்ற விஷயங்களோ நடக்காது. சோ நம்ம வந்து ஒரு வேலைய வந்து பிசினஸ்ல Q2 குவாட்ரண்ட் நம்ம குரோத்துக்குரிய குவாட்ரண்ட் எல்லாம் நம்ம யோசிச்சு பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து டீப்பா கிரியேட்டிவா யோசிக்கணும். சோ இதுக்கு வந்து என்ன கான்செப்ட் சொல்றாங்க அப்படின்னா, பிரெயின்ல RAM மாதிரி ஒரு பார்ட் விச் இஸ் அட்டென்ஷனல் ஸ்பேஸ். இந்த நொடி நம்ம அட்டென்ஷனல் ஸ்பேஸ்ல எது எது ஆக்குபை ஆயிருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம போட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த நொடி இப்ப நம்ம கண்ண மூடுறோம் அப்படின்னா, எதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வருதோ, அதெல்லாம் தான் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல இருக்குது. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த புக்கு, உங்களோட ஆடியோஸ், சுத்தி இருக்கிற லைட்டு, வெளியில சத்தம், இதெல்லாம் தான் என் மைண்டுக்கு வந்து இப்ப தெரியுது. இந்த தெரியிற விஷயங்கள் மட்டும் தான் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல இருக்குது. சோ இந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ நம்ம எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ணா, நம்ம ஃபோக்கஸ இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பாத்துட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் வீக் நம்ம வந்து அட்டென்ஷன் ஓவர்ஃப்ளோ பத்தி பார்த்தோம். என்ன அப்படின்னா, நம்ம நெறைய வேலைகள அட் அ டைம்ல நெனச்சுட்டு இருக்கும்போது, எந்த வேலையுமே உருப்படியா இல்லாம போயிடும் அப்படிங்கிறது. ரொம்ப லாங்குவேஜ்ல இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம வந்து டிவி பார்த்துட்டே ஒரு வேலைய பண்றோம் அப்படின்னா, அடுப்புல ஏதோ ஒண்ணு பொங்க விட்டுருவோம். ஓகே கலை சார். இப்போ ஓகேவா இருக்குங்களா? மேடம் உங்க வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணுங்க. எனக்கு ஆடியோ ஆகுது. ஹலோ. பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டேன் சார். நன்றி, வணக்கம். இப்பதான் வணக்கம் போட்டு ஆரம்பிங்க. ஓகே. சார் உங்க ஆடியோ எனக்கு மட்டும் பிரச்சனையா இருந்ததா இல்ல எல்லாருக்குமேவா? இல்ல வாய்ஸ் கிளியரா தான் இருக்கு கலை சார். ஓகே. எங்களுக்குலாம் கிளியரா தான் இருக்கு. ஆஃப் பண்ணிருக்கேன் கலை சார். நம்ம கண்டினியூ பண்ணுவோம். திரும்ப கிளியரா இல்லன்னா சொல்லுங்க. ஓகே. ஓகே ஸ்டார்ட். ஓகே. சோ நம்ம அந்த அட்டென்ஷன் ஓவர்லோட் பத்தி பார்த்தோம். எப்படின்னா, ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். புதுசா பிரெயினுக்கு இன்னொரு விஷயம் கிடைக்குதுன்னா, டப்புன்னு அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணும். அப்படி இல்லன்னா டக்குன்னு பிரெயினுக்கு வந்து எது புதுசா ஸ்டிமுலேட் ஆகுதோ, யூசுவலா இருக்கிறத விட எது பிரெயினுக்கு வந்து ஒரு சிக்னல் கிடைக்குதோ, அங்க தான் பிரெயின் வந்து ஸ்விட்ச் ஆகும். இது ஏன்னா, இது காலங்காலமா நம்ம ஜீன்ஸ்லயே இருக்கு. நம்ம காட்டுல வாழும்போது நம்ம முன்னோர்கள்லாம், ஆ அவங்க வந்து வெளியில இருக்கிற சத்தங்கள், காட்டு விலங்குகளோட சத்தம், சின்ன சத்தம் நம்ம பிரெயினுக்கு வந்தா கூட டக்குன்னு அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா அங்க போனா மட்டும் தான் அவங்க உயிரோடயே வாழ்ந்திருக்க முடியும். சிங்கம், புலி எதுல இருந்து வேணா. ஆனா இன்னைக்கு வந்து சிங்கம், புலிலாம் நம்ம ஜூல தான் பாக்குறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட தேவை வேறையா இருக்குது. நம்ம வந்து அவ்ளோ அலர்ட்டா இருக்கணும். ஒரு ஒரு தடவ புதுசா ஒரு சத்தம் வரும்போதும் நம்ம அங்க ஃபோக்கஸ ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை நமக்கு கிடையாது. நாம எந்த சிங்கம், புலி கூடயும் வாழல. சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபோக்கஸ நம்ம அந்த எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? எப்படி அட்டென்ஷன் ஸ்பேஸ நம்ம வந்து நமக்கு தகுந்த மாரி கொண்டு வந்துக்க முடியும்? சோ இததான் வந்து அ லாஸ்ட் வீக் ரீகேப் இது வரைக்கும் வந்த ரீகேப்ஸ். இப்போ வந்து அ இந்த டுடே செஷனுக்குள்ள போறோம். இவர் வந்து இந்த புரொடக்டிவிட்டிக்கு வந்து ஒரு நல்ல டெஃபினிஷன் தராரு. இப்ப வந்து புரொடக்டிவிட்டி அப்டின்னாவே, அது ஒரு லோடட் டெர்மா தான் இந்த உலகம் பாக்குது. எப்டின்னா, பயங்கர புரொடக்டிவா வேலை செஞ்சாங்க அப்டின்னா, 8 மணி நேரத்துல நம்ம வந்து நெறைய வேலைகள முடிச்சுட்டோமா, எக்கச்சக்க வேலைகள முடிச்சோமா, நெனச்சத விட நெறைய வேலைகள முடிச்சோமா, அதுதான் புரொடக்டிவிட்டி அப்டின்னு சொல்லி இந்த உலகம் பாக்குது. ஆ அது வந்து ரொம்ப கார்ப்பரேட் டோன்ல தோணுது. பட் ஆனா, இவரு வந்து புரொடக்டிவிட்டிக்கு ஒரு டெஃபினிஷன் தராரு. என்ன அப்டின்னா, நாம என்ன செய்யணும்னு நெனைச்சோமோ, அத செஞ்சு முடிக்கிறோமா? அப்படிங்கிறது தான் இவர் வந்து புரொடக்டிவிட்டின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு 3000 வேர்ட்ஸ் நான் எழுதணும் ஒரு கன்டென்ட்க்கு அப்படின்னா, அந்த 3000 வேர்ட்ஸ் நான் எழுதி முடிச்சேனாங்கிறது தான் புரொடக்டிவிட்டி. ஆ இல்ல ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் என்ன இன்டென்ட் பண்றேனோ, எனக்கு நான் இத பண்ணணும் இன்னைக்கு, இத முடிக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன்னா,
அதை முடிக்கிறது தான் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றாரு. இல்ல இப்ப இன்னைக்கு இமெயில் செக் பண்ணணும் அப்படியும் இல்லையா, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ரிலாக்ஸிங் டேவா இருக்கணும். அப்சல்யூட்லி ஒண்ணுமே இன்னைக்கு நான் பண்ண போறது இல்ல. என் பிரெயினுக்கு வந்து நான் ரெஸ்ட் கொடுக்க போறேன். நாள் பூரா நான் வந்து ரிலாக்ஸிங்கா தான் இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சோம்னா, அப்படி ரிலாக்ஸிங்கா இருந்துட்டு நான் எண்ட் ஆஃப் த டே அந்த ரிலாக்ஸ்னஸ் ஃபீல் பண்றது கூட ப்ரொடக்டிவிட்டி தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ப்ரொடக்டிவிட்டி இஸ் நாட் அ லோடட் டேர்ம். அது வந்து பயங்கரமா பண்ணிட்டோம் அப்படிங்கறத தாண்டி நாம என்ன இன்டென்ஷனலா பண்ணணும்னு நினைச்சோமோ அதை பண்ணி முடிக்கிறோமா, அப்படி பண்ணோம்னா தட் இஸ் சக்சஸ்ஃபுல்லி ப்ரொடக்டிவ் டே அப்படின்னு சொல்றாரு. அதாவது பீயிங் பிஸி டசன்ட் மேக் அஸ் ப்ரொடக்டிவ் அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்றாரு. நிறைய டைம் இந்த புக்ல வந்து இந்த லைனை ரிப்பீட் பண்ணிட்டாரு. பீயிங் பிசினஸ் இஸ் நாட் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது நிறைய விஷயங்களை பண்றது ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. ஆனா மீனிங்ஃபுல்லான விஷயங்களை பண்றோமா, நம்மளோட கோலுக்கு அலைனான மீனிங்ஃபுல்லான டாஸ்க்ஸை டெய்லி முடிக்கிறோமா, அது கம்மியா இருந்தா கூட அந்த டாஸ்க் மீனிங்ஃபுல்லான டாஸ்க் முடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. அதை தாண்டி நிறைய விஷயங்களை பண்றது, எதையுமே அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாம, அதாவது ஒரு ஒரு மீனிங்ஃபுல்ங்கிற வார்த்தை தான் வேற மாதிரி திரும்ப சொல்றாரு. நம்ம எது இம்பார்ட்டன்ட்டோ நம்ம லைஃபுக்கு இல்ல நம்ம பிசினஸ்க்கு, எது இம்பார்ட்டன்ட்டோ அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணக்கூடிய டாஸ்க்ஸா இல்லாம வேற நிறைய டாஸ்க் பரபரன்னு பண்றது வந்து டெஃபினட்டா ப்ரொடக்டிவிட்டி கிடையவே கிடையாது. அதாவது நம்மளோட நாள்ல வந்து நிறைய விஷயங்களை பண்ணி முடிக்கணுங்கிறது ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. பட் எந்த நொடியை எடுத்துக்கிட்டாலும் அந்த மொமெண்ட்டுக்கான ரைட் திங்க தான் பண்றோமா அப்படிங்கறது தான் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றாரு. சோ அகைன் வந்து நம்ம ஒரு 20 டாஸ்க் எடுத்துக்கிட்டு நான் 2 பேப்பர் ஃபுல்லா எழுதிக்கிட்டு அதுல வந்து டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு இருக்கிறது ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. ஒரு டாஸ்க் பண்ணாலும் அது நமக்கு ஒரு 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 இம்பார்ட்டன்ட் டாஸ்கா இருக்கா, ஏதோ ஒண்ணு அந்த டாஸ்க் பண்ணது மூலமா நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணணுமா, நமக்கு அது மீனிங்ஃபுல்லான ஒரு டாஸ்கா இருக்கா, அததான் நம்ம அன்னைக்கு காலையில பண்ணணும்னு நினைச்சோமா, இந்த மாதிரி ஒரு ஒரு மொமெண்ட்லயும் நம்ம மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் நம்ம சூஸ் பண்ணி பண்றோமா. சோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் நம்ம சூஸ் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ப்ரொடக்டிவ் டேவே தவிர கிராமிங் சோ மெனி திங்ஸ் இன்டு அவர் டே, ஒரு சும்மா ஒரு 20-40 விஷயங்களை பத்தி யோசிக்கிறது வந்து அப்படியே பயங்கர பிஸியா நம்மளை காட்டிக்கிறது வந்து கண்டிப்பா ப்ரொடக்டிவிட்டி கிடையாது அப்படின்றாரு. இந்த ப்ரொடக்டிவிட்டி அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ இவ்ளோ இவ்ளோ நேரம் நம்ம ஐ திங்க் ஐம் வெரி ஃபாஸ்ட், கொஞ்சம் ஸ்லோ ஆயிக்கிறேன். இவ்ளோ நேரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல நிறைய விஷயங்களை வச்சுக்கூடாது. நிறைய விஷயங்களை வச்சுட்டு இருக்கும்போது நம்ம நுனிப்புள் தான் மேய்வோம். டீப்பா எதை பத்தியுமே திங்க் பண்ண மாட்டோம். பட் அந்த மாதிரி இருக்கிறது ஓகே தான். நாள் பூரா நம்ம இன்டென்ஷனலா அப்படியே டீப் ப்ரொடக்டிவிட்டியோட இருக்க முடியாது. பட் ஆனா நம்ம இம்பார்ட்டன்ட் மீனிங்ஃபுல் டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் பண்ணும்போது அட்லீஸ்ட் 50% ஆஃப் த டைம் நம்ம இந்த டீப் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கணும். மற்ற டைம் நம்ம ஆட்டோ பைலட் மோட்ல இருப்போம், டிரைவிங் பண்ணிட்டே வேற ஏதோ யோசிக்கிறது, நம்ம டெய்லி டாஸ்க்ஸ் பண்றதுக்கெல்லாம். ஏன்னா இப்ப காலைல எந்திரிச்சு எப்படி டீப் ஃபோக்கஸோட பிரஷ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு கிரியேட்டிவிட்டி தேவையில்லை, அது ஹேபிச்சுவல். ஸோ ஹேபிச்சுவலா பண்றதை நம்ம நிறைய பண்ணிட்டே இருக்கலாம். பட் நம்ம கிரியேட்டிவிட்டி டீப் திங்கிங்கோட ஒரு மீனிங்ஃபுல்லான டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல நம்ம ரேம்ல அட் டைம்ல வேற எதையும் பத்தி யோசிக்காம இருக்கணும். ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் யோசிக்கணும் அப்படிங்கிறது சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா ஸ்விட்சிங் பிட்வீன் த டாஸ்க்ஸ். அதாவது இப்போ ஒரு விஷயத்த யோசிக்கிறோம், நாள் பூரா ஒரு விஷயத்தை பத்தியுமே யோசிச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா. அப்ப வந்து நமக்கு வேலையே இல்லாம போயிடும். வேலை இல்லாம போயிடும்னு அவங்க ஜாப் போறவங்களை பத்தி சொல்றாங்க. பட் நான் வந்து இட் மேக் சென்ஸ் தட் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த ஒரு விஷயத்துல மட்டுமே நாள் பூரா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த அட் டைம்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும், அப்புறம் இன்னொரு டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும், அப்புறம் மூணாவது டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க்கு ஸ்விட்ச் ஆகுறோம் இல்லைங்களா, ஸ்விட்சிங் பிட்வீன் த டாஸ்க்ஸ், அதை பத்தி தான் இந்த இந்த சாப்டர். ஸோ இது 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 எப்படின்னா ஒண்ணு வந்து இது ஸ்டார்டிங் என்ன சொல்றாருன்னா மல்டி டாஸ்கிங் பிரச்சனை இல்லை, மல்டி டாஸ்கிங் நம்ம பண்ணலாம். பட் ஒரு ஹேபிச்சுவல் டாஸ்கை தாண்டி ஒரு டீப் டாஸ்க் நம்ம பண்ணணும் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. மல்டி டாஸ்கிங் இவர் மீன் பண்றது அட் அ டைம்ல அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல நிறைய விஷயங்களை வச்சு யோசிச்சுட்டு இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாரு, அப்ப வந்து என்ன பண்ணணும், இப்ப நம்ம 10 வேலைகளை பண்ணணும்னா 10 வேலையை பண்ணலாம், ஆனா அட் அ டைம்ல 10 வேலையை பத்தி யோசிக்காத அப்படின்னு மட்டும்தான் இவர் சொல்றாரு. அததான் இவர் மல்டி டாஸ்கிங் சொல்றாரு. 10 வேலையை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றோம், ஒண்ணு முடிக்கிறோம், அப்புறம் 2வது வேலைக்கு போறோம், அப்புறம் 3வது வேலைக்கு போறோம், அப்புறம் 4வது வேலைக்கு போறோம். சோ இது வந்து ஷிஃப்டிங் அவர் அட்டென்ஷன். ஃபர்ஸ்ட் வேலை,
ஃபர்ஸ்ட் வேலையில டோட்டலா முடிச்சுட்டு செகண்ட் வேலைக்கு போறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேலையை முடிச்சுட்டு செகண்ட் வேலைக்கு போறது ஸ்விட்சிங்கும் ஈஸி கிடையாது. மைண்ட்ல வந்து அதுவும் வந்து என்ன சொல்றது, ஈஸியா அந்த மைண்ட் ஹேண்டில் பண்றது இல்ல. அதுலயும் சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றாரு. ஓகே, யா. ஸ்விட்சிங் வந்து நம்ம லைஃப்ல நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் வேலையா இருந்தாலும் அந்த ஒரு வேலையில மட்டுமே எல்லாம் நம்ம நாள் பூரா இருந்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு வேலை, அதுல அட்டென்ஷன் ஸ்பேஸ், அந்த வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்விட்சிங் வந்து எப்ப டேஞ்சரஸ் அப்படின்னா, நம்மள சுத்தி நிறைய அந்த நியூ நியூ திங்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் சாப்டர்ல பார்த்த மாதிரி நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பயங்கர ஸ்டிமுலேஷன் இருக்கும். நமக்கு போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா நமக்கு அது ஒரு சென்சரி ஓவர்டோஸ், சென்சரி ஸ்டிமுலேஷன். நம்ம முன்னாடி ஒருத்தங்க வந்து அட்ராக்டிவா நடந்து போறாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டிமுலேஷன். இது வேற எங்கேயாவது இருந்து ஒரு சவுண்ட் வருது என்விரான்மெண்ட்னா அது ஒரு ஸ்டிமுலேஷன். சோ இது வந்து இந்த மாதிரி ஸ்விட்சிங் நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ராக்ஷன் நம்ம சுத்தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம பிரெயின் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை விட நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள நம்ம ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஸ்விட்சிங் வந்து ரொம்ப கான்சியஸா இன்டென்ஷனலா இருக்கணும் அப்படின்றாரு. ஆரம்பத்துல இருந்தே இந்த வேர்ட்ஸும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். டெலிபரேட்டா ஒரு வேலையை பண்ணணும், இன்டென்ஷனலா ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா என்ன பண்றோம்னே தெரியாம போய் உட்கார்ந்துக்கும் போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் நம்மள ஓவர் பவர் பண்ணும். ஸோ அப்படி இல்லாம இந்த வேலையை தான் பண்ண போறோம், அடுத்த 10 நிமிஷத்துக்கோ இல்ல 1 ஹவருக்கோ இதுதான் என்னோட இன்டென்ஷன், இதுதான் என்னோட பர்பஸ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணக்கூடிய டாஸ்க் வந்து நமக்கு மீனிங்ஃபுல் டாஸ்கான்னு பார்க்கணும். அப்படி அந்த மீனிங்ஃபுல் டாஸ்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராம பாத்துக்கணும். அப்படி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் நம்ம வந்து ஸ்விட்ச் ஆகாம பாத்துக்கணும். இப்ப இந்த 1 ஹவர் இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம வந்து அடுத்த டாஸ்க் ஸ்விட்ச் ஆகும்போது நமக்கு என்ன சேலஞ்சஸ் அப்படிங்கறது இப்ப பார்க்க போறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா நம்ம அதாவது இப்போ அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல நம்ம நிறைய விஷயங்களை அட் அ டைம்ல நினைச்சுக்கும் போது, அட் அ டைம்ல வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து மெமரி லாஸ் ஆகும் அப்படின்றாரு. அந்த ஆட்டோ பைலட் மோட்லயே உட்காந்து நிறைய விஷயங்கள் அப்படியே பிரெயின் வந்து அந்த ரிம் வரைக்கும், அதாவது ஒரு 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 குடம், ஒரு குடத்தோட ரிம் வரைக்கும், அந்த மேல அந்த எண்டு வரைக்கும் நம்ம தண்ணி ஊத்துறோம் அப்படி தண்ணி ஊத்துற மாதிரி நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ மேல நெக் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நமக்கு மெமரியே ஒர்க் ஆகாது, நமக்கு மெமரி லாஸ் வரும் அப்படின்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி பிரெயின்ல வந்து பேசல் கேங்லியான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த லேர்னிங் ஸ்கில்ஸ், ஹேபிட்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது இந்த ஹேபிச்சுவலா ஒரு விஷயத்த வந்து எப்படி அதை ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பேசல் கேங்லியா தான் ஹேண்டில் பண்ணும். ஆனா ஆக்சுவலா ஒரு விஷயம் மைண்டுக்குள்ள போய் பதிஞ்சு அந்த பிரெயின் வந்து அதை வந்து டீப்பா என்கோட் பண்ணி பிரெயின் ஒரு மெமரியா மாத்தணும் அப்படின்னா ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற இடம் தான் வேலை செய்யணும். ஓகேங்களா? இந்த ஹிப்போ கேம்பஸ் எப்ப வேலை செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா டாஸ்க்ஸ் இருந்து நம்ம ரொம்ப டீப் ஃபோக்கஸ்டா இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஹிப்போ கேம்பஸ் வெளியில வரும். அப்ப வந்து நம்ம பிரெயின் வந்து அங்க நடக்கிற விஷயங்களை ப்ராப்பரா என்கோட் பண்ணி மெமரிக்குள்ள கொண்டு போகும். சோ அந்த ஆனா அப்படி இல்லாம நம்ம வந்து நிறைய அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஹிப்போ கேம்பஸ் சீன்லயே வராது, பேசல் காங்லியா தான் ஒர்க் ஆகும். அது வந்து ஹேபிச்சுவலா தான் ஒர்க் ஆகும். அப்போ வந்து பேசல் காங்லியா வந்து பிரெயின்ல எதையுமே என்கோட் பண்ணாது. அது நிறைய அந்த என்ன ஹைலைட்ஸ் மட்டும் தான் எட்டி எட்டி பார்த்துட்டு போகும். ஓகேங்களா? சோ இது எங்க நமக்கு இம்பாக்ட் ஆகும்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு சுச்சுவேஷன் வருது, அந்த சுச்சுவேஷன்ல வந்து ஏதோ ஒரு லெசன் நமக்கு இருக்கும். சோ அந்த லெசன டீப்பா உட்கார்ந்து யோசிக்காம 10ஓட 11ஆ கடந்து போறோம் அப்படின்னா, இந்த லெசன் வந்து நம்ம பிரெயின்ல என்கோட் ஆயிருக்காது. அப்ப லாங் ரன்ல நமக்கு நாலேஜும் குறையும். அந்த நாலேஜ் குறையறதுனால நமக்கு ப்ரொடக்டிவிட்டியும் குறையும். நமக்கு வந்து ஆன் லாங் ரன்ல இது ஒரு நல்ல விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ ஓவராலா பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நம்ம வந்து ஃபோக்கஸ்டா பண்ணும்போது அதுல நிறைய ப்ராப்ளம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுவோமா இருக்கும். இது நமக்கு டெய்லி லைஃப்லயும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பண்ண தப்பையே பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஒரே லூப்ல நமக்கு ஏன் ரிசல்ட்ஸ் மாற மாட்டேங்குது, நம்ம ஏன் ஒரே லூப்ல இருக்கோம் அப்படின்னா மேபி அந்த ஒரே லூப்ல ஏன் இருக்கோங்கிறதுக்கு டீப்பா இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணாம பல விஷயங்கள் அட் டைம்ல யோசிச்சுட்டே இருப்போமா இருக்கும். நம்ம வந்து ஹிப்போ கேம்பஸ்ல போய் திங்க் பண்ணா ஹிப்போ கேம்பஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து நமக்கு சீன்லயே கொண்டு வராம நம்ம வந்து
அட்டென்ஷன்ஸ் வந்து எப்பவுமே ஃபுல்லா நிரப்பி வச்சுக்கிட்டு எதையோ இப்போ ஒரு 10 விஷயங்களை மீனிங்லெஸ்ஸா யோசிச்சுக்கிட்டு அதே அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிட்டு ஒரு பயங்கர பிஸியா இருக்கிற மாதிரி ஒரு 30-40 டாஸ்க் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏன் வந்து பல வருஷமா ஒரு லூப் பிரேக் பண்ண ஐ மீன் என்ன சொல்ல ஒரு லூப்லயே இருக்கோம் அப்படிங்கறத நம்ம இன்ட்ரோஸ்பெக்டே பண்ண மாட்டோம். ஓகேங்களா? சோ அப்ப வந்து நமக்கு லைஃப் லெசன்ஸே எடுத்திருக்க மாட்டோம். சோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மள நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப கிளியரா அவர் போட்டிருக்காரு. லாங் ரன்ல நம்ம எடுக்கிற நாலேஜஸ் குறையும். நாலேஜஸ் குறைய குறைய ஆப்வியஸ்லி நமக்கு ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டெசிஷன் மேக்கிங் அண்ட் growth எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. யா இப்ப இதுக்கு இன்னொன்னு வந்து நிறைய விஷயங்கள் அட் அ டைம்ல யோசிக்கும் போது அட்டென்ஷன் ஸ்பேஸ் வந்து எப்படி நம்ம மெமரி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதுக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன அப்படின்னா இப்ப நம்ம டிவி பார்த்துட்டே இருக்கோம், ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது ரெண்டும் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். டிவி பார்த்துட்டு தான் போனை யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் அந்த ஒரு ஒரு டிவி ஆஃப் பண்ணிட்டு இப்ப இந்த சீன் ஃபுல்லா என்ன நடந்துச்சுன்னு நம்மள கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. சோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது நம்ம பிரெயின்குள்ள பிரெயின்குள்ள என்கோடே ஆயிருக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம ரொம்ப டீப்பா எமோஷனலா பாதிக்குது அப்படிங்கறத தவிர. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒர்க்ல வந்து ஒரு ஒரு விஷயமும் நம்மள டீப்பா எல்லாம் பாதிச்சிட்டு இருக்காது. ஓகே, நம்ம தான் போய் ஒரு இடத்துல ஒரு ஒரு இன்டென்ஷன்ல கிரியேட் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு. சோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உட்காந்து ஏதோ வேலை பண்ணிருப்பீங்க. இப்ப ரீசெண்டா எந்த இடத்துல அந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னு கனெக்ட் பண்ண சொல்றாரு. அவர் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அடுப்பு ஆஃப் பண்ண மறந்துருப்பீங்க, இல்லைன்னா கெய்சர் ஆஃப் பண்ண மறந்துருப்பீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு எடுக்கணும்னு ஒரு ரூம்குள்ள போயிட்டு அந்த எடுக்காம திரும்ப போயிட்டு எந்த இன்டென்ஷனுக்காக நம்ம போறோமோ அந்த இன்டென்ஷன்லயே மறந்துட்டு வேற ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வருவோம். இதெல்லாம் எல்லாருமே எஸ் காலித் சார். சோ இது எல்லாருமே வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அவர் சொல்றாரு ரீசெண்டா வந்து நீங்க வந்து எந்த டாஸ்க மறந்தீங்க, ரொம்ப முக்கியமான டாஸ்கா இருக்கும், இது பண்ணணும்னு நினைச்சிருப்போம். ஆனா அதை பண்ணாம வேற ஏதோ ஒண்ணு பண்ணிருப்போம். ரீசெண்டா எல்லாருக்குமே அது நடந்துட்டு இருக்கும். சோ ரொம்ப புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கெய்சர் ஆஃப் பண்றது, பண்ணாம போறது, அடுப்பு ஆஃப் பண்ணாம போறது, பூட்டாம போறது, கார் சாவியை 10 தடவை தேடுறது, சோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பட் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நம்ம வந்து எப்போ ரீசெண்டா அந்த மாதிரி அட்டென்ஷனல் ஓவர்ஃப்ளோல இருந்தோம். அட்டென்ஷனல் ஓவர்ஃப்ளோ அப்படின்னா அட் அ டைம்ல நிறைய விஷயங்களை அப்படியே நுனிக்குள் மேயற மாதிரி வச்சுட்டு இருந்தோம், எதுலயுமே டீப்பா போகாம. அப்படி போகும்போது நமக்கு மெமரி லாஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அப்பட்டமான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். 10 தடவை கார் சாவி சேர்றது, கார் வரைக்கும் போயிட்டு உள்ள வர்றது, வந்து எந்த எதுக்கு ரூம்குள்ள போயிட்டு மறந்து போறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணாம போறது, டிவி பார்த்துட்டே போன் பார்த்துட்டு எங்க 2 இடத்துலயுமே எதுவுமே பண்ணாம அப்படியே பிளாங்கா இருக்கிறது. சோ இப்பெல்லாம் பண்ணும்போது எனக்கு என்ன பர்டிகுலரா தோணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப டீப்பா ஃபேக்ட்ஸ படிக்கும்போது நம்ம ஒரு டீப் லைஃபே வாழாம இருக்கமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவருக்கு இது ஒரு ரீசனும் சொல்றாரு. என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளை சுத்தி இன்னைக்கு கேட்ஜெட்ஸோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து நேச்சுரலாவே அதுக்கு வந்து பலியாடு ஆயிடுறோம். அப்படி பலியாடு ஆகும்போது நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் வந்து ஃபுல் ஆயிட்டே இருக்கும்போது எதுலயுமே நம்ம டீப்பா யோசிக்காம போறோம். அண்ட் இப்ப சொல்ல போற பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படியே டீப்பா யோசிக்காம மேலோட்டமா போயிட்டு இருக்கும்போது இதுவே ஹேபிட்டாவே மாறி நமக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது டோட்டலாவே நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி ரொம்ப மாறுச்சு அப்படின்னா நமக்கு மெமரி லாஸ் ஆகும், நம்ம எதுலயுமே டீப்பா கிரியேட் பண்ண மாட்டோம், ஒரு டாஸ்க் வந்து இன்னொரு டாஸ்க் ஸ்விட்ச் ஆகுறதும் நமக்கு கஷ்டம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு டாஸ்க் மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை வந்து அடுத்த டாஸ்க் ஸ்விட்ச் பண்றது அதுலயே நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, அது செகண்டரி பார்க்கலாம். பட் அதை விட ரொம்ப மோசமான ஒரு சினாரியோ என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ வந்து அப்படியே கழுத்து வரைக்கும் ஃபில் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து ஸ்விட்சிங் ஆஃப் த டாஸ்க்கும் பண்ண முடியாது. ஏன்னா இதுல எதை வெளியே அனுப்பணும், எதை வந்து கிளியர் பண்ணணும், எதை கிளியர் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறதே நமக்கு ஒரு கிளாரிட்டியே வராது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளேயே ஓட்டின சைக்கிளையே ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன். அது நம்ம ரொம்ப இது ஒரு டேஞ்சரஸ்ன்னு தெரியாமயே ரொம்ப அசால்ட்டா வந்து இத வந்து நம்ம ஒரு ஹேபிட்டாவே மாத்தி நிறைய சிக்கி போயிருக்கோம். சோ யா. ஓகே, இப்ப நம்ம வந்து ஓகே. சோ இப்போ ஒரு அதாவது இப்ப ஒரு ஏன் வந்து ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கணும்? இப்ப வொர்க்குக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ்டா இருக்கணுமா? வொர்க் பண்ணும்போது மட்டும் தான் அந்த இது வேணுமா? இல்ல நம்ம வந்து எல்லா டைமும் எப்படி 100% ஃபோக்கஸ்டா இருக்க முடியும்? அப்ப கேஷுவலா இருக்கும்போது நிறைய விஷயங்கள யோசிக்க தானே செய்வோம் அப்படிங்கிறது ஒரு நார்மல் தான். பட் அவர் நம்மள என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா,
இப்ப நீங்க வந்து ஒரு வெக்கேஷன் போறீங்க ஃபேமிலியோட, இல்ல குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறீங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு டீப் கான்வர்சேஷன்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நம்ம வந்து இதுல டீப்பா ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம வந்து அப்படி இந்த ஹைலைட்ஸை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். we are focused only on the highlights of what we are doing அப்படின்றாரு. ஒருத்தர் சொல்றதை பார்ப்போம், அதை டீப்பா மைண்டுக்குள்ளே எடுத்துக்காம டப்புன்னு வேறையை பார்ப்போம், டப்புன்னு அந்த சர்வர் வர்றதை பார்ப்போம், டப்புன்னு வெளில ஒரு கார் வந்து நின்னா அதை பார்ப்போம், டப்புன்னு போன் எடுத்து பார்ப்போம். ஸோ இப்படி இந்த ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா வந்து எப்படி நல்லா நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஃபேமிலியோட, எப்படி வந்து இந்த ஃப்ரெண்டோட உட்காந்து பேசுறோம் அப்படின்னா அந்த கான்வர்சேஷன்ஸ்ல நம்ம மூழ்கி போய் போன் எல்லாம் தனியா வச்சுக்கிட்டு சுத்தி எதையுமே பார்க்காம அந்த ஃப்ரெண்டோட கண்ணை பார்த்து மட்டும் ஒரு கான்வர்சேஷனை பேசுறோம் அப்படின்னா இது இது வந்து நம்ம பிரெயின்ல வந்து ஒரு 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 மெமரியை கிரியேட் பண்ணும். அது வந்து நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கும். ஓகே, சோ அதை பண்ணாம நம்ம வந்து இப்போ வந்து நிஜமாவே இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எந்த கான்வர்சேஷன்ஸ்ல போய் உட்கார்ந்தாலும் நம்ம போனை நோண்டிக்கிட்டே தான் கான்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டீப் கான்வர்சேஷன் நம்ம பண்றோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் பண்ணவே மாட்டோம்னு நான் சொல்ல வரல. பட் அட்லீஸ்ட் ஒரு ஒரு 50% ஆஃப் த டைம் நம்ம வந்து 2-3 விஷயங்களை பண்ணிட்டு தான் சார் 2-3 விஷயங்களை தான் அட் அ டைம்ல பண்ணிட்டு இருக்கிறோமே ஒழிய ஒரு விஷயத்துல உட்காந்து டீப்பா நம்ம போகிறது இல்ல அப்படிங்கறது வந்து நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. லாங் ரன்ல கண்டிப்பா இது வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணும். நம்ம வந்து நம்ம நம்ம லேர்ன் பண்ற லெசன்ஸ், இப்போ ஒரு ஃப்ரெண்டு கூட பேசுறோம் அப்படின்னா ஃப்ரெண்டு கூட டோட்டலா ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கிருந்து ஏதோ ஒரு லெசன் நம்ம எடுத்துக்க முடியும். வி வில் லேர்ன் சம்திங். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பிரெயின்ல என்கோட் பண்ணாம நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன தப்பு பண்ணோம், செகண்ட் டைம் என்ன தப்பு பண்ணோம், இந்த மாதிரிலாம் யோசிக்காம எல்லாம் இருக்கும் போது வி ஆல்சோ அக்யூமுலேட் ஒன்லி லெஸ் நாலேஜ் அப்படின்றாரு. அண்ட் அந்த நாலேஜ் வந்து நம்மள வந்து ஒரு 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 லாங் ரன்ல செட் பேக் கொடுக்கும் அப்படிங்கறத கம்பல்சரி சொல்றாரு. அப்படி ஒரு இப்போ ஒரு வெக்கேஷன் போறோம், அந்த வெக்கேஷன்ல வந்து நம்ம ஃபேமிலியோட ஒரு நல்ல மெமரி கிரியேட் பண்ணலங்கும் போது அந்த வெக்கேஷன்னால என்ன யூஸ்? இப்போ ஒரு ஃப்ரெண்டோட உட்காந்து பேசுறோம், அங்கேயும் நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு ஒரு டீப்பா ஒரு ஒரு பிரெயின்ல ஒரு என்கோட் பண்ணாம ஒரு விஷயத்த வரோம். எதர் ஒரு ஹாப்பி மெமரி ஆர் அவர்கிட்ட ஷேர் பண்றது, இல்ல அவரோட லெசன்ஸ் எடுத்துக்கிறது, இல்ல ஒரு டீப் கான்வர்சேஷன், இந்த மாதிரிலாம் பண்ணாம வாட் இஸ் தி யூஸ்? சும்மா போயிட்டு நுனிப்புல் மேயறதுனால என்ன யூஸ்? எதுவுமே பிரெயின்குள்ள போகாது. எதுலயுமே நீங்க ஒரு டீப் கனெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்க மாட்டீங்க. அதை யோசிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப ஆக்சுவலி திரும்ப திரும்ப இந்த பாயிண்ட் சொல்றாரு. கான்ஸ்டன்டா நம்ம அட்டென்ஷனல் ஸ்பாட்லைட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்ம பிரெயின் மெமரி லாஸ் மட்டும் கிடையாது, பட் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறையும். ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கறது அகைன் இந்த ஸ்டார்டிங்லயே ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ, என்னோட இன்டென்ஷன் என்னவோ, என்னோட மீனிங்ஃபுல் டாஸ்க் என்னவோ, எனக்கு எது பர்பஸோ அதை நான் பண்ணி முடிக்கிறேனாங்கிறது தான் ப்ரொடக்டிவிட்டி. ஓகேங்களா? சோ அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு 2 விஷயமா தான் இருக்கும். பட் நம்ம வந்து நம்ம அட்டென்ஷனல் ஸ்பாட்லைட் ஷிஃப்ட் ஆகுறது எப்படி ஆகும் அப்படின்னா, நம்ம என்விரான்மெண்ட், நம்ம போனு, நம்ம கேட்ஜெட், நம்ம கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் பேஸ் பண்ணியும் ஷிஃப்ட் ஆகும். சோ சோ இதை நம்ம யோசிக்கணும். ஒரு நாளும் இதை பத்தி கான்சியஸா இருக்கணும். யா ஓகே. சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம இதே மாதிரி நிறைய விஷயங்களை மைண்ட்ல வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம வந்து நமக்கு ஒரு அதுல ஒரு ஹை கிடைக்கும். அது ஹை அப்படிங்கறத எப்படி சொல்றது, ஒரு இப்போ இப்போ சரக்கு அடிச்சா எப்படி ஒரு ஹை கிடைக்குது. சோ அந்த ஹைக்கு வந்து அது ஒரு ஹை கிடைக்கும். இது கான்ஸ்டன்டா நம்ம பிரெயின் வந்து வேற வேற விஷயத்துக்கு ஸ்விட்ச் ஆயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு புதுசா பாக்குது அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஒரு ஹை கிடைக்கும். ஏன்னா பிரெயின் வந்து டோபமைனை ரிலீஸ் பண்ணும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து இது இது ஏன் அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம காலகாலமா காட்டுல வாழ்ந்ததுனால நம்ம புது புது விஷயங்கள் நோக்கி அப்படி இருக்கிறது. புது புது விஷயங்கள் வந்தா டக்கு டக்குன்னு பிரெயின் அதை வந்து அதை பத்தி கான்சியஸா இருக்கிறதுனால நம்ம அட்டென்ஷன் ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்குது. ஆனா இது ரொம்ப விட்டுட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகிற ஏர்ஜ் ஸ்டாப் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியே நம்ம இழந்துருவோம் அப்படின்றாரு. நம்மளால வந்து இப்ப அடுத்து டக்குன்னு ஏதாவது வந்தா போனை ஒரு 2 மணி நேரம் தள்ளி வச்சுட்டு நம்மளால வாழவே முடியாம போறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த டக்கு 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 டக்குன்னு ஸ்விட்ச் ஆகிற ஹைக்கு அடிமையாயிருப்போம். And the poorer we become at suppressing the urge to switch between the task in the first place அப்படின்றாரு. நம்மளால வந்து இப்போ ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்போம். இப்போ உட்காந்து ஒரு முக்கியமான வேலை பண்றோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்கான பிளான் நம்ம போடுறோம் அப்படின்னா, இதுதான் பண்ணி ஆகணும். இது ரொம்ப ரொம்ப நம்ம லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் டக்குன்னு ஒரு
ஒரு ஒரு காலிங் பெல் அடிக்குது, இல்ல ஒரு ஃபோன் அடிக்குது, இல்ல ஃபோன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இல்ல எதுவுமே இல்லாம மென்டலா ஐயோ அந்த வேலையை பண்ணலையேன்னு எந்திரிச்சு போறது. இது எல்லாமே இந்த நாவல்டி பயாஸ் தான். ஓகேங்களா? சோ இது ரொம்ப நாளைக்கு நம்ம விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த இப்போ 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 என்ன சொல்றது? இப்ப டீப்பா உட்கார்ந்து 2 வருஷம் பிளான் போடணும்னு நினைக்கும் போது, வேற ஏதாவது வேலை ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, அங்க அந்த வேலையை வந்து அந்த வேலையை பண்ணக்கூடிய வந்து நம்ம சப்ரஸ் பண்ணணும். சப்ரஸ் பண்ண எந்த வேலையா இருந்தாலும் வெயிட் பண்ணட்டும். எனக்கு அடுத்த 2 மணி நேரத்துக்கு இதுதான் பிரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மத்த வேலைகளுக்கு அப்படியே ஒரு மனசு துள்ளு பார்த்து இதை எடுத்து பாத்திரலாம், போன் எடுத்து பாத்திரலாம், போன் ஏதோ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, இந்த மாதிரி வர அந்த உந்துதலை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணணும். ஆனா இது பண்ணாமே விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சப்ரஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டிவே நம்ம இழந்துருவோம். அப்ப என்ன ஆகும்? மீனிங்லெஸ்ஸா தான் நாள் பூரா நிறைய வேலைகள் அப்படியே வர்றதை பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி உட்கார்ந்து வேலை பண்ணணும்னு நினைச்சா கூட நம்மளால அது முடியாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் சாப்டர் 0ல ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதாவது இப்ப நம்ம பிரெயின் வந்து 40 செகண்ட்ஸ் தான் அட் அ டைம்ல ஹோல்டு பண்ணும். அட் அ டைம் ஐ மீன் 1 மினிட் 40 செகண்ட்ஸ் தான் நமக்கு வந்து அந்த அட்டென்ஷனை ஹோல்டு பண்ணும். 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பிரெயின் நேச்சுரலா டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். இது வந்து பிரெயினோட கேப்பபிலிட்டி. ஆனா இது வந்து கம்ப்யூட்டர் முன்னாடியோ ஒரு போன் முன்னாடியோ வந்து உட்கார்றோம் அப்படின்னா இது இன்னும் மோசமா இருக்கு. 40 செகண்ட் கூட ஒரு விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்றோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையா தான் இருக்கு. ஆஹ் இப்ப 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 என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம பெஸ்ட் ஒர்க், அதாவது இப்போ ஒரு ஒரு வேலை நல்லா பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது 40 செகண்டுக்கு மேல எடுக்கிற வேலையா தான் இருக்கும். 40 செகண்டுக்குள்ள நம்ம ஒரு பெஸ்ட் நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் டாஸ்க் எல்லாம் நம்ம முடிக்க முடியாது. ஸோ எவ்ரி சிங்கிள் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அப்படின்னு கிளியரா சொல்றாரு. நியர்லி எவ்ரி சிங்கிள் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் வில் டேக் மோர் தென் 40 செகண்ட்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் டு டூ வெல். ஸோ இது வந்து அப்ப இது வந்து இப்போ இந்த 40 செகண்ட்ஸ் தாண்டி நம்ம வேலை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி நம்ம இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை செட் பண்ணணும் அப்படிங்கறதுல கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். இது எல்லாமே ஒரு சைடு நம்ம அட்டென்ஷனை வந்து நெக் வரைக்கும் ஃபில் பண்றதுனால எப்படி நமக்கு மெமரி லாஸ் ஆகுது, ப்ரொடக்டிவிட்டி லாஸ் ஆகுது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த வெளியில இருந்து வர டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு டக்குன்னு அப்படியே என்னன்னு போய் பாக்குற உந்துதலை ஸ்டாப் பண்ற தகுதி நம்ம இழந்துருவோம். இதெல்லாம் ஒரு சைடு. ஓகேங்களா? இப்ப நிறைய அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து இன்னொரு டாஸ்க் மாறுறதும் கஷ்டம். இதெல்லாம் ஒரு சைடு. இப்ப என்னன்னா நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம் நம்ம ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்ட் பர்சனா தான் இருக்கிறோம் அப்படிங்கறத அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்ணிட்டு நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல வந்து ஒரு டாஸ்க் தான் பண்றோம். இதை பண்ணி முடிச்சுட்டு நான் இன்னொரு டாஸ்க் பண்றேன், அதை பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு டாஸ்க் பண்றேன். இது வந்து நமக்கு நடக்கிறது இல்லை இப்போ. பட் நடக்கணும்னு அசியூம் பண்ணிட்டா கூட இதுல என்ன சேலஞ்ச் அப்படின்னா இப்போ ஒரு டாஸ்க் ஃபுல்லா முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. முடிச்சுட்டு டக்குன்னு அடுத்த டாஸ்க் போனா அடுத்த டாஸ்க் நமக்கு ஃபுல் ஃபோக்கஸ் இருக்காது. ஸ்விட்சிங் பிட்வீன்ல டாஸ்க்லயும் நமக்கு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க ஒரு பார்த்திருப்பீங்க, ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்து இன்னொரு மீட்டிங்ல உட்கார்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மீட்டிங்ல இருக்கவே போன மீட்டிங்கோட கான்வர்சேஷன், ப்ராப்ளம் சால்விங், இதை அப்படி பேசியிருக்கலாமோ, அதை இப்படி பேசியிருக்கலாமோ, இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஓகேங்களா? சோ இதுக்கு பேர் என்னன்னா அட்டென்ஷன் ரெசிடியூ அப்படின்றாரு. அது இந்த பிக்சரை தான் வந்து நான் இந்த குரூப்ல போட்டிருந்தேன். அந்த புள்ளி புள்ளியா போட்டு இருக்கிற வட்டம் தான் நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேஸ். அதுல வந்து திங்ஸ் யூ ஆர் ட்ரைங் டு ஃபோக்கஸ் ஆன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆக்குப்பை ஆயிருக்கு. நம்ம இப்பதான் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்த வேலை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆக்குப்பை ஆயிருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல அட்டென்ஷன் ரெசிடியூன்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா போன டாஸ்க் பத்தி விட்டுட்டு போன விஷயங்கள், போன டாஸ்க் பத்தின விஷயங்களை நம்ம இன்னும் யோசிச்சுட்டு இருப்போம். ஓகேங்களா? சோ இது என்ன, இது இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ரெண்டு விதமான டாஸ்க் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஒண்ணு எப்படின்னா இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற டாஸ்க் வந்து ஒரு டெட்லைனோட இருக்கிற டாஸ்க்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? 10 ஆப்ஷன் 20 ஆப்ஷன் யோசிச்சுட்டு அங்க நோண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். டக்கு 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 டக்குன்னு அதை முடிக்க பார்ப்போம். நம்ம வந்து பின்னாடி என்ன சொல்றது, இது பண்ணலாம், இதுக்கு பதிலா அதை பண்ணலாமா, அதுக்கு பதிலா கொஞ்சம் பேக் அடிச்சு இன்னொரு 10 ஆப்ஷன் யோசிக்கலாமா, இந்த மாதிரிலாம் வந்து அப்படியே ஹோவரிங்கா இருக்க மாட்டோம். டெட்லைன் இருக்கு, இந்த 1 மணி நேரத்துக்குள்ள முடிச்சாகணும், என்ன பண்ணா முடிக்கணுமோ அந்த பத்தி மட்டும்தான் நம்ம யோசிப்போம். சோ அந்த மாதிரி வேலைகளை பண்ணும்போது நமக்கு அட்டென்ஷன் ரெசிடியூ கம்மியா இருக்குது அப்படின்றாரு. பட் நாள் பூரா அந்த மாதிரி வேலைகள் நமக்கு இருக்கிறது இல்ல. இப்ப நம்ம கோலை பத்தி யோசிக்கணும், இல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு நம்ம யோசிக்கணும் அப்படின்னா அதுக்கு டெட்லைன் ஒரு விஷயம் கிடையாது. சோ அப்படி டெட்லைன் இல்லாத விஷயங்களை பத்தி நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து இந்த அட்டென்ஷன் ரெசிடியூ அதிகமா இருக்குது அப்படின்றாரு. ஓகே. சோ இந்த அட்டென்ஷன் ரெசிடியூ வந்து
எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா பிரேக் எடுக்கிறது. இப்போ ஒரு வேலையை முடிக்கிறோம், டெட்லைன் இருக்கிற வேலையை முடிச்சா நமக்கு அட்டென்ஷன் ரெசிடியூவே இருக்காது. அது முடிச்சாச்சு, வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு மைண்ட்ல ஒரு க்ளோஷர் வந்துரும். அப்போ க்ளோஷர் வரும்போது அடுத்த வேலையை நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் அந்த க்ளோஷர் மைண்ட்ல இல்லாதப்ப என்ன ஆகும், அந்த அட்டென்ஷன் ரெசிடியூ இருந்துட்டே இருக்கும். அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒரு வேலையை முடிக்கிறோம்னா ஒரு குட்டி பிரேக் எடுங்க. பிரேக் எடுத்துட்டு அதை பத்தி யோசிச்சு முடிச்சுட்டு எஸ் இட் இஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு பெரிய டாஸ்க முடிங்க. முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பிரேக் எடுங்க. கண்டிப்பா பிரேக் எடுங்க. எல்லாம் பெரிய டாஸ்க்கு அப்புறம் மேக் யுவர் டாஸ்க் பிக் அண்ட் டேக் அ பிரேக் ஆஃப்டர் த டாஸ்க் அப்படின்றாரு. ஸோ டேக்கிங் அ பிரேக் பேசிக்லி பிஃபோர் அ டாஸ்க் அண்ட் ஆஃப்டர் அ டாஸ்க் ஒரு பிரேக் எடுக்கிறது வந்து இந்த அட்டென்ஷன் ரெசிடியூ ப்ராப்ளம் வந்து சார்ட் பண்ணி தரும் நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. இப்ப இந்த அட்டென்ஷன் ரெசிடியூ நம்ம வந்து ஹேண்டில் பண்ணாம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு போய் ரிலாக்ஸா ஒரு டீ குடிச்சிட்டு வந்து அடுத்த மீட்டிங் உட்கார்றது கூட ஒரு அட்டென்ஷன் ரெசிடியூ வந்து நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அது சார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி பண்ணாம உட்காரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் வந்து போன டாஸ்க், இந்த டாஸ்க், அடுத்து பண்ண போற டாஸ்க், அதுல இப்படி பண்ணிருக்கலாமோ, அப்படி யோசிச்சிருக்கலாமோ, நான் இன்னும் என்ன பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸால ஃபில் ஆகி அட்டென்ஷன் ஸ்பேஸ் நம்ம வந்து கழுத்து வரைக்கும் ஃபில் பண்ணிடுவோம். அப்போ கழுத்து வரைக்கும் அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபில் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்? நம்ம மெமரி லாஸ் ஆகும். நம்ம எதுவுமே டீப்பா திங்க் பண்ண மாட்டோம். டப்புன்னு ஸ்விட்ச் ஆயிட்டே இருப்போம். நம்ம கிரியேட்டிவிட்டி மோடுக்கு போக மாட்டோம். இதே பிரச்சனையில திரும்ப வந்து நின்றுவோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கரண்டா நம்ம என்ன பண்றோமோ அதுல ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நம்ம டைம் சங்க்ஸை சூஸ் பண்ணணும். ஒரு சங்க்லயும் நம்ம என்ன பண்றோங்கிறது யோசிக்கணும். அதுல மட்டுமே ஃபோக்கஸ்டா இருக்கணும். அத முடிச்சுட்டு இன்னொன்னுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுக்கணும். பிரேக் எடுத்து அந்த அட்டென்ஷன் ரெசிடியூவ கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி பண்ணல அப்படின்னா நம்ம அத எஸ்பெஷலி லூஸ் டெட்லைன் டாஸ்க்ஸ் அப்படின்றாரு. டெட்லைன் இல்லாத டாஸ்க் நம்ம வேலை பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து அந்த வேலையை பண்ணும்போது அதுல ஃபோக்கஸ் பண்ணுதோ இல்லையோ, அடுத்த வேலையை பண்ணும்போது போன வேலையை பத்தி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த மாதிரி வேலைகள்லாம் பிரெயின் பண்ணிட்டே இருக்கும். அட்டென்ஷன் ரெசிடியூவை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் தட் வில் ஸ்டாப் அஸ் ஃப்ரம் ஃபோக்கஸிங் ஆன் த கரண்ட் டாஸ்க் அப்படின்றாங்க. யா இப்போ ஒரு இஃப் யூ ஒர்க் ஆன் சம்திங் விச் யூ ரியலி டோன்ட் ஹேவ் டு ரஷ், இது முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லாம வேலை பண்ற டாஸ்க் வந்து ஈஸியா நம்ம பிரெயினை வந்து ஏமாத்திட்டு அதுலயே நம்மள உழல வச்சிரும். நான் ரொம்ப கான்சியஸா அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரெயின்ல வந்து க்ளோஷர் அப்படின்னு கிடைக்காத ஒரு டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரெயினுக்கு க்ளோஷர் ஃபீலிங் வரல அப்படின்னா பிரெயின் வந்து அதுலயே திரும்ப திரும்ப உழந்துகிட்டு இருக்கும். அந்த க்ளோஷர் ஃபீலிங் எப்படி நம்ம கொடுக்க முடியும் பிரெயினுக்கு? மேபி ஓகே திஸ் இஸ் டன். இது வந்து திரும்ப நான் அடுத்து நாளைக்கு தான் யோசிக்க போறேன். திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்து டேபிளுக்கு வரும்போது தான் நான் யோசிக்க போறேன். அப்படிங்கிற க்ளோஷரையாவது பிரெயினுக்கு கொடுக்கும்போது we will better focus on the current task instead of keep thinking the previous tasks. இது நடந்துச்சு அப்படி நடந்துச்சு. இல்ல அந்த டாஸ்க் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷனையே இந்த டைம் சங்க்ல வச்சுக்கிட்டு இதுல ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க. அப்படி இல்லாம அப்படியே என்ன சொல்றது, ஒரு லூஸ் டெட்லைன் டாஸ்க்ஸ் வந்து நம்மளோட பிரெயினை வந்து நாள் பூரா ஆக்குபை பண்ணாம பாத்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒரு 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 வேலையில டைம் பிரஷர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம பிரெயின வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா நேரோ டவுன் பண்ணிரும் நம்ம ஃபோக்கஸ. ஓகேங்களா? அப்படி டைம் பிரஷரோட ஒரு வேலைய பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமா இருக்கு. நம்ம வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா இப்ப சில டெட்லைன்ஸ் வெளியில இருந்து நமக்கு பிரஷர் வரும். பட் சில டெட்லைன் நமக்கு நாமே செட் பண்ணி வொர்க் பண்றதும் கூட நம்ம பிரெயின வந்து நமக்கு தகுந்த மாரி மேனிபுலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எந்த வேலையா இருந்தாலும் சரி இந்த டைம்க்குள்ள முடிச்சாகணும் அப்படிங்கறது வந்து நம்ம ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் நேரோ டவுனா வொர்க் பண்ணும் அப்படின்றாரு. இந்த மாதிரி நேரோ டவுனா வொர்க் பண்ணும்போது ஸ்விட்சிங்கும் ஈஸியரா இருக்கும். ஒண்ணு பண்றோம், இது டெட்லைன் இது முடிச்சே ஆகணும்னு பண்றோம். பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம பிரெயின் ஒரு க்ளோஷர் வந்துரும். அப்ப அடுத்து ஸ்விட்ச் ஆகும்போது நமக்கு அட்டென்ஷன் ரெசிடியூ ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்றாரு. இது எல்லாமே நிறைய சங்க்ஸ் ஆஃப் டேட்டாவா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு நேரோ டவுன் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாரு. விச் வாஸ்
விச் வாஸ் வெரி அஸ்டானிஷிங் ஃபார் மீ. என்ன அப்படின்னா, இந்த மாதிரிலாம் டாஸ்க் ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாஸ்க் ஸ்விட்சிங்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை என்ன, நம்ம ப்ரொடக்டிவிட்டி டேர்ம்ஸ்ல நம்ம வந்து இதுக்கு கொடுக்கக்கூடிய விலை என்ன அப்படிங்கறத நம்ம கேள்வி. ஓகேங்களா? இப்ப அதாவது ஒரு டாஸ்க் இன்னொரு டாஸ்க்கும் ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்விட்ச் ஆகிதான் ஆகணும், அது அவரும் ஒத்துக்கிறாரு. பட் இன்னொரு ஃபேக்டர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு டாஸ்க் இன்னொரு டாஸ்க்கும் ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல இது நம்ம ப்ரொடக்டிவிட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஆன்சரும் அவரே கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இப்ப எது வரைக்கும் நம்ம பொறுத்துக்க முடியும் அப்படின்னா, இப்ப 100 நிமிஷத்துல ஒரு வேலையை பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆனா ஸ்விட்ச் ஆகி பண்ணும்போது ஒரு 105 நிமிஷமோ, ஒரு 110 நிமிஷமோ, அவர் 5% தான் சொல்றாரு. 105 நிமிஷம் தான் அந்த வேலையை பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். பிளஸ் என்னைக்காவது தான் ஒரு தப்பு பண்றோம். என்ன சொல்றது, பல வேலைகளை டக்கு டக்குன்னு மாத்தி மாத்தி பண்ணும்போது ஒரு வேலையை மட்டும் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் பண்ணி முடிக்காம, இப்போ ஒரு 5 வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வேலையை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பண்றோம். செகண்ட் வேலையை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பண்றோம். இந்த மாதிரி 5 வேலைகளை பண்றோம். இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லாம 5 வேலைகளுக்கு நடுவுல நம்ம ஸ்விட்ச் ஆகி பண்றோம்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. 5 வேலைக்கு நடுவுல நம்ம ஸ்விட்ச் ஆகி பிரெயினை பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, ஸ்விட்ச் ஆகி பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆகுது. ரேரா தான் நம்ம அதுல தப்பு நடக்குது. மத்தபடி ரொம்ப டீப்பா தான் அந்த வேலையை கரெக்டா முடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்விட்ச் ஆயிக்கலாம். பட் ஆக்சுவல் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவல் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டாஸ்க் நடுவுல இன்னொரு டாஸ்க் ஸ்விட்ச் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம வேலை அவர் ஒர்க்ஸ் டேக்ஸ் 50% லாங்கர் கம்பேர்ட் வித் டூயிங் ஒன் டாஸ்க் ஃப்ரம் ஸ்டார்ட் டு கம்ப்ளீஷன் அப்படின்றாரு. இப்ப இந்த 5 வேலை இருக்குது, ஒரு வேலைக்கும் ஒரு மணி நேரம் ஆகுது. தனித்தனியா முடிச்சா 5 மணி நேரத்துல முடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்படி இல்லாம ஸ்விட்ச் ஆகி முடிச்சுட்டு இருக்கோம். பிரெயின்ல வந்து இதை போடுறோம், இது வந்து தூக்கிட்டு அதை போடுறோம், அது வந்து தூக்கிட்டு இதை போடுறோம் அப்படின்னா 1 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய டாஸ்க் வந்து நமக்கு 1.5 மணி நேரம் ஆகும், விச் இஸ் 50% அதிகம் அப்படின்றாரு. அண்ட் தப்புகளும் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. சோ இதுதான் இப்ப இவ்வளவு நேரம் வந்து ஸ்விட்சிங் ஆஃப் த டாஸ்க் பத்தி ரொம்ப டீப்பா பேசுறதுக்கு ரீசன் இதுதான். ஸ்விட்சிங் ஆஃப் த டாஸ்க் என்னென்ன பிரச்சனை, அட்டென்ஷன் ரெசிடியூ ஒரு பிரச்சனை, நிறைய டாஸ்க் இருக்கும்போது கிளாரிட்டி இல்லாம இருக்கிறது ஒரு பிரச்சனை. இதெல்லாம் பிரச்சனையுமே வந்து நம்ம வந்து எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, 1 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை ஸ்விட்சிங் பண்ணி பண்ணோம்னா 1.5 மணி நேரம் மினிமம் ஆகுது அப்படின்றாரு. 50% லாங்கர் ஆகுதுன்றாரு. யா சோ இதுதான் வந்து ரொம்ப என்ன சொல்றது, இந்த இந்த சாப்டரோட எண்ட்ல வந்து அவர் முடிச்சிருக்காரு. அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபைனல் டாபிக் ஆஃப் செகண்ட் சாப்டர். ஓகேங்களா? ஸோ தி குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன். நம்ம இப்போ ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஃபோக்கஸோட குவாலிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இன்டென்ஷன் இஸ் த பவுன்சர் ஆஃப் யுவர் அட்டென்ஷன் ஸ்பேஸ். ஓகேங்களா? இன்டென்ஷன் இல்லாம போய் ரேண்டமா உட்காரும் போது கண்டிப்பா அட்டென்ஷன் குவாலிட்டி குறையும், கண்டிப்பா ஃபோக்கஸ் குவாலிட்டி குறையும். ஏன்னா வந்து இன்டென்ஷனோட நம்ம போய் உட்காரும் போது ப்ரொடக்டிவிட்டிக்கான தேவையெல்லாம் உள்ள விடுவோம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வெளியில வைப்போம். ஏன்னா ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன், இல்ல இது முடிச்சுட்டு தான் அதை பார்க்கணும், இல்ல இது பண்ணி முடிச்சுட்டு அந்த போன் எடுக்கணும், இல்ல இது பண்ணி முடிச்சுட்டு அந்த டேபிள் விட்டு எந்திரிக்கணும். இது பண்ணி முடிக்கிறது, இதை பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்டென்ஷனா இருக்கும். அப்படி இன்டென்ஷன் இல்லாதப்போ நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம் பண்ணிடுவோம், ப்ரொடக்டிவிட்டி லோ பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதாவது இன்னொன்னு சொல்றாரு, 100% ஆஃப் த டைம் வந்து நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவா ஒரு விஷயத்தை எப்படி தீவிரமாலாம் யோசிச்சுட்டே இருக்க முடியாது. நம்ம வந்து ஒரு நார்மலான வாழ்க்கை வாழும்போது நம்ம டிமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம வழியில வரும், நம்ம ஃபோக்கஸ் கண்டிப்பா ஷிஃப்ட் ஆகும், நம்ம ஹேபிச்சுவலா சில விஷயங்களை பண்ணணும், நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஓவர் ஆகும், இது எல்லாமே நடக்கதான் செய்யும். பட் ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் இந்த மாதிரி இருக்கிறோங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். நாள் பூராவே ஃபோக்கஸ்ல இருக்க முடியாது, ஒத்துக்கிறோம். பட் நாள் பூராவே டிஸ்ட்ராக்டடாவும் இருக்க முடியாது. சோ நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அந்த டேக்கு என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இல்ல அந்த மினிட்டுக்கு என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அந்த இன்டென்ஷனை ஓரளவுக்கு செட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சாப்டர் ஃபுல்லா ரொம்ப தியரிட்டிக்கலா தான் போச்சு. சோ கடைசியா வந்து இப்ப லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இது ஒரு சம்மரி மாதிரி தான் சொல்றாரு, செகண்ட் சாப்டரோட சம்மரி. இன் ஆர்டர் டு புட் திஸ் அட்வைஸ் இன்டு பிராக்டிஸ், இந்த தியரி ஃபுல்லா நம்ம பிராக்டிஸ் கொண்டு வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ த ஃபாலோயிங் அப்படின்றாரு. ஒன்னு, செட் இன்டென்ஷன்ஸ் மோர் ஆஃபன்.
ஒரு நாள்ல பல முறை இன்டென்ஷன் செட் பண்ணிட்டே இருங்க. அடுத்த ஹாஃப் அன் ஹவருக்கு இதுதான், அடுத்த 20 மினிட்ஸ்க்கு இதுதான், நான் இப்ப இந்த கால் தான் பேச போறேன், டிரைவிங்ல இதை மட்டும் தான் பண்ண போறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு செட் இன்டென்ஷன்ஸ் மோர் ஆஃபன் அப்படிங்கிறாரு. அந்த மோடுக்கு நம்ம வரணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட என்விரான்மெண்ட்டை லெஸ் டிஸ்ட்ராக்டிங்கா கண்டிப்பா மாத்தி ஆகணும். இப்ப நீங்க ஒரு டீப்பான விஷயம் பண்ணணும் அப்படின்னா டிராபிக் சிக்னல்ல உட்காந்து பண்ணவே முடியாது. டிராபிக் சிக்னல் உட்காந்து ஒரு வேலையை பண்றதுக்கும் போய் ஒரு தனியா ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து ஃபோக்கஸா பண்றதுக்கும் டெஃபினட்டா வித்தியாசம் இருக்கு. ஸோ உங்க என்விரான்மெண்ட்டை மாடிஃபை பண்ணி லெஸ் டிஸ்ட்ராக்டிங்கா வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஓவர் கம் த மென்டல் ரெசிஸ்டன்ஸ் யூ ஹேவ் டு சர்டன் டாஸ்க்ஸ். ஏன்னா இப்ப நமக்கு ரொம்ப பேஷனேட்டா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நம்ம பிரெயின் வேற மாதிரி வேலை செஞ்சு அதை முடிக்க ட்ரை பண்ணும். ஃபுல் ஃபோக்கஸ் அதுல வரும். ஆனா நம்ம பிரெயின் பேஷனேட்டா ஒரு விஷயத்துல ஃபீல் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஃபீல் பண்ணாம அப்படி இருக்கும்போது நம்ம மென்டல் ரெசிஸ்டன்ஸே நம்மள அதை பண்ண கூடாது. மென்டல் ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு மனத்தடை. ஓகேங்களா? அந்த மனத்தடை என்ன பண்ணும்? இது அப்புறம் பண்ணலாமே, இது அப்புறம் பண்ணலாமே, இது யாருக்காவது டெலிகேட் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிறதுனால நம்ம ஒரு வேலையை பண்ண முடியாம போலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட எல்லா பெரிய பெரிய டாஸ்க்ஸும் நம்ம லைஃப்க்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லான டாஸ்க்ஸ் எல்லாம் வந்து ஈஸியான டாஸ்க் கிடையாது. ஸோ கண்டிப்பா அதுக்கு மென்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு போனை எடுத்து ஜாலியா ஒரு யூடியூப் வீடியோ நம்மள அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டிங் பண்றது நம்மள அட்ராக்ட் பண்ணாது. இதுதான் ரியாலிட்டி. ஸோ நம்ம வந்து அந்த மென்டல் மனத்தடைய உடைக்கணும். ஓகே, பாயிண்ட் நம்பர் 3 இது. 4வது என்ன அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து வெளியில இருந்து வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து உங்களை தடம்புரல வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்றாரு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருக்காரு இந்த இதுல. போனுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு போனுக்குள்ள போயிட்டு ஸ்க்ரால் த்ரூ த நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸ் ஃபார் ஈச் ஆப் அப்படின்றாரு. எந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலோ அந்த ஆப் மட்டும் நோட்டிபிகேஷனை வச்சுட்டு மீதி எதெல்லாம் உங்களை வந்து சும்மா ஃபோக்கஸ் தடம்புரல வைக்குமோ, ஃபோக்கஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுமோ, யூஸ்லெஸ்ஸா டாப் ப்ரியாரிட்டி இல்லாத ஆப்ஸோட எல்லா நோட்டிபிகேஷனையும் ஸ்டாப் பண்ண சொல்றாரு. இந்த எக்ஸசைஸை பண்ண சொல்றாரு. which interruptions are truly important அப்படின்னு பார்க்க சொல்றாரு. and which are preventive. I mean, ஒன்னு வந்து எது ட்ரூலி இம்பார்ட்டன்ட் ஆப்ஸ்ன்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 40 செகண்டுக்கு மேல நம்ம ஃபோக்கஸ வந்து நேச்சுரலா தூக்கக்கூடிய ஆப்ஸ் எது, நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாத ஆப்ஸ் எது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் ஆர் யூடியூப் ஆர் வாட் எவர். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்றாரு. மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ஒர்த்தே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் வந்து ஒர்த்து கிடையவே கிடையாது அப்படிங்கறது வந்து கிளியரா சொல்றாரு. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து 4வது பாயிண்ட். எஸ், எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பிஃபோர் தே டீரெயில் யூ. நான் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து அதுல ஒரு 10 நிமிஷம் போறதுக்கு பதிலா அதுக்கு முன்னாடியே நோட்டிபிகேஷனை ஆஃப் பண்ணுவீங்க. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிளியர் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன்சைட் யுவர் ஓன் ஹெட். நம்ம வெளியில இருந்து எல்லாம் போய் எப்படி அமேசான் காடுகள்ல உட்கார்ந்தா கூட என்ன வந்து ரொம்ப டிராவல் பண்ணிருக்கும் போது எனக்கு ஒரு சென்டென்ஸ் வந்துச்சு. however far you run you cannot run away from yourself அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னோட டிராவல் இன்ட்ரெஸ்டே வந்து என்ன கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சது. ஓகேங்களா? எவ்வளவு தூரம் வேணா நீங்க ஓடி போனா, ஆனா நீங்க உங்கள்ட்ட இருந்து ஓடி போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வெளியில இருந்து எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் ஸ்டாப் பண்ணலாமா இருக்கும். பட் நம்மளோட இன்சைட்ல இருந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இப்ப அதுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, ஒரு விஷயத்துல உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இன்சைட்ல இருந்து வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர்ல எழுதிட்டு வாங்க. போன்ல இவங்களுக்கு போன் பண்ணும், அவங்களுக்கு போன் பண்ணும், பிரெயின் வந்து உங்களை அப்படியே அந்த டோபமைனுக்கு அடிமையாக்கி அப்படியே அந்த கேட்ஜெட் எடுக்க வைக்க துடிக்க வைக்கும். சோ இல்ல எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசுவோம். இவங்களுக்கு பேசணுமா, அது வந்து பிரெயின்ல இருக்கும்போது நமக்கு இருக்கும். சோ பிரெயின்ல இருந்து எடுத்து பென் அண்ட் பேப்பர்ல எழுதிட்டீங்கன்னா put everything in paper so that your mind is free to think. ஓகேங்களா? சோ இது 5வது பாயிண்ட். the subsequent chapters வந்து இத வந்து எப்படி இன்னும் டீப்பா என்ன சொல்றது ஆக்ஷன் மோட்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லும். சோ யா அண்ட் இப்ப என்னன்னா இப்படி எல்லாம் நம்ம ஒரு அட்டென்ஷனை சூஸ் பண்ணி அட்டென்ஷன் ஸ்பேஸை வந்து கிளியரா மெயின்டைன் பண்ணி எல்லாம் வாழும்போது நம்ம வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் சொல்றாரு. ஒண்ணு வந்து accomplish what you intend to much more often அப்படின்றாரு. அடிக்கடி வந்து இப்ப இந்த 1 ஹவர்ல இதை பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்ல இன்னைக்கு இதை பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த வாரத்துல இதை பண்ணணும்னு நினைக்கிறோம். சோ accomplish what I intend to. நான் என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நம்ம அடிக்கடி அக்கம்ப்ளிஷ் பண்ணிக்க முடியும். அக்கம்ப்ளிஷ்னா அது சாதிச்சு முடிக்கிறது. ஓகேங்களா? சோ அதை வந்து நம்ம அடிக்கடி லைஃப்ல பண்ண முடியும் அப்படின்றாரு. 2வது
நம்ம வந்து டீப்பா ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போ வந்து யூ பிகம் பெட்டர் டிஃபெண்டர் ஆஃப் யுவர் அட்டென்ஷன் ஸ்பேஸ் அப்படின்றாரு. இப்ப வந்து இப்போ ஒரு எப்படி நம்ம ஏதோ ஒண்ணு சொன்னோம்னா நம்ம பிரெயின் வந்து டிஃபென்சிவ் மோட்ல பேசும். அது மாதிரி ஃபோக்கஸ் டீப்லி ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண பண்ண நம்மளே வந்து நம்ம 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 அட்டென்ஷன் ஸ்பேஸ வந்து ஃபோக்கஸ்டா வச்சுக்கிறதுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்போம். எப்படி அப்படின்னா இப்போ ஒரு கால் வருதுன்னா நோ இப்ப எந்த கால் சண்டே ஃபுல்லா திங்கிங்க்கு அப்படின்னா நோ சண்டே ஃபுல்லா நான் திங்கிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். என் பிசினஸ் பிளான்ஸ் மட்டும் தான் யோசிப்பேன். சண்டே நாட் அவைலபிள் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு எது நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் நம்ம சேஃபா வச்சுக்க முடியுமோ, நம்ம கிளியரா வச்சுக்க முடியுமோ, அதுக்கு நம்ம வந்து டிஃபெண்டரா மாற ஆரம்பிப்போம். பிகாஸ் அந்த டேஸ்ட நம்ம பார்த்திருப்போம். we will start accomplishing more often. ஓகேங்களா? 3வது என்ன அப்படின்னா ரிமெம்பர் மோர். நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம திங்கிங் டீப்பா இருக்கும். நம்ம பிரெயின்ல நிறைய விஷயங்கள் என்கோட் ஆகும். அப்படி இருக்கும்போது யூ ஆர் ஏபிள் டு மோர் டீப்லி ப்ராசஸ் வாட் யூ ஆர் டூயிங். இப்ப நம்ம வந்து ஒரு வேலையை பண்ணிருக்கோம். இப்போ ஒரு பிசினஸ் இருக்கிறோமோ அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்னா இல்ல. ஏன்னா நம்ம அகைன் நுனிப்புள் நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்கிறதுனால. சோ நம்ம டீப்பா போக போக we will be able to deeply process what we are doing அப்படின்றாரு. அப்புறம் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் கில்ட். நம்ம வந்து ஒரு வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய வேலைகளை முடிக்க நமக்கு கில்ட் கம்மியாகும். ஸோ நம்ம இன்டென்ஷனோட தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம இந்த இன்டென்ஷனோட ஒர்க் பண்ணோம் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாஸ்க் நம்ம அப்படி முடிக்கும் போது நமக்கு கில்ட் கம்மியாகும் அப்படின்றாரு. அப்புறம் ஆப்வியஸ்லி என்ன சொல்றது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்து வெளியில வரணும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டார்க்னஸ் வெளியில அனுப்பணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா அனுப்பவே முடியாது. லைட்டை உள்ள கொண்டோம்னா டார்க்னஸ் தானா வெளியில போயிடும். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ண வி வில் ஆட்டோமேட்டிக்கலாவே வந்து அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ்ல நம்ம டைம் போறதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் நம்ம. அப்புறம் நம்ம வந்து இந்த வெளியில அண்ட் உள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு வெளில வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன், அப்புறம் நமக்கு உள்ள மென்டலா வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன், இதுக்கு நம்ம வந்து ஒரு பலியாடாகிறத ஒரு இரையாகிறத குறைச்சுப்போம். அப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது we will experience greater mental clarity, reduced stress and fewer feelings of being overwhelmed. அதாவது ரொம்ப ஓவர்வெல்ம் அப்படின்னா டூ மச் ஃபார் த டே, இன்னைக்கு இதுக்கு மேல முடியாதுப்பா அப்படின்னு ஃபீல் பண்றது ஓவர்வெல்ம்டு. அது குறையும். நமக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டி வரும், ஸ்ட்ரெஸ் குறையும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஓகே இதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாயிண்ட். ஃபீல் அ ஸ்ட்ராங் பர்பஸ் பிஹைண்ட் அவர் ஒர்க் அப்படின்றாரு. ஏன்னா நம்ம அட்டென்ஷனுக்கு எது ஒர்த்தான ஒரு வேலைன்னு சூஸ் பண்ணி அந்த வேலையில இன்டென்ஷனலா நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு டல்னஸ் வராம இருக்கும். டல்னஸ் எப்ப வரும்? நம்ம வந்து ஒரு பர்பஸ் இல்லாம ஒர்க் பண்ணும்போது தான் டல்னஸ் வரும். சோ வந்து இப்போ இன்டென்ஷனலா நாள் பூரா இந்த வேலையை பண்ண போறோம், இந்த வேலையை பண்ண போறோம், இந்த வேலையை பண்றதுனால நான் இந்த இடத்துக்கு போறேன், இது பண்றதுனால எனக்கு இந்த பிசினஸ் நடக்க போகுது, இந்த growth எனக்கு வரப்போகுது, அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனலா எல்லாத்தையுமே ஒரு செட் பண்ணி பண்ணும்போது we will feel strong purpose behind our work. நமக்கு லைஃப்ல இருந்து டல்னஸ் போயிடும். பிகாஸ் எந்த விஷயம் நம்ம டைமுக்கு ஒர்த் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி பண்ணுவோம். அப்புறம் டெவலப் டீப்பர் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆஸ் யூ ஸ்பெண்ட் மோர் அட்டென்ஷன் நாட் ஜஸ்ட் டைம் வித் பீப்புள்ன்றாரு. நம்ம எல்லாருமே இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். நான் ஸ்பெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. அது இனிமேல் நம்ம மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கறத தாண்டி நம்ம ஃபேமிலியோடையும் நம்ம டீப் ரிலேஷன்ஷிப்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்போடையும் நம்ம அட்டென்ஷனை ஸ்பெண்ட் பண்றோமா அப்படின்னு நீங்க இனிமேல் மைண்ட்ல போட்டு பாருங்க. இன்னொன்னு வந்து நம்மளோட குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷனை மெஷர் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருந்தா கூட இவர் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாரு இவரோட ப்ராக்ரஸ் வந்து ட்ராக் பண்றதுக்கு. இது வந்து இந்த 3 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறது வந்து நமக்கு ஒரு அளவுகோலா இருக்கும். நாம எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி அட்டென்ஷனோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டுட்டு இது கண்டிப்பா டீப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணும்போது அடுத்தடுத்து இந்த புக்ல வர டாக்டிக்ஸ நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றாரு. இப்போ வந்து இதோட இந்த செகண்ட் சாப்டர் முடியுது. இந்த 3 கேள்வியோட இந்த சாப்டர் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் த பிரின்சிபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் நம்ம புது புது விஷயங்களுக்கு மைண்ட் ஸ்விட்ச் ஆகுது, ஏன்னா ஆதி காலத்துல இருந்து நம்ம ஆதிவாசியா இருந்தப்ப இருந்து நம்ம இன்னைக்கு எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணுது, அட்டென்ஷன் ஓவர்லோட்னா என்ன, அட்டென்ஷன் ஸ்பேஸ்னா என்ன,
ஒரு டாஸ்க் இன்னொரு டாஸ்க் ஸ்விட்ச் ஆகுறதுனால என்ன பிரச்சனை, இதெல்லாமே பிரின்சிபல்ஸ். இதெல்லாம் புரிஞ்சாதான் அடுத்து நம்ம டாக்டிக்ஸை ஈஸியா கிராப் பண்ணிக்க முடியும், கேட்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதுனால ஃபுல்லா தியரிட்டிக்கலா சொல்லியிருக்காரு. Now it's time to get tactical அப்படின்றாரு. இதுக்கப்புறம் தான் தேர்ட் சாப்டர் which is introducing hyper focus. நானே கொஞ்சம் இந்த இன்ட்ரோடியூசிங் வார்த்தையை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். நம்ம ரொம்ப நாளா எடுக்கிறோமே இப்பதான் உள்ளே போறோமான்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இந்த 3 கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாருமே கேட்டுக்க வேண்டிய 3 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how much of your time you spend intentionally? அதாவது நம்ம இததான் பண்ண போறோம். இன்டென்ஷனலினா என்னது, ஒரு குறிக்கோளோட, ஒரு நோக்கத்தோட உங்களோட நாள்ல எவ்வளவு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க? கேள்வி 1. கேள்வி 2, ஒரு வேலையை பண்ணலாம்னு நீங்க உட்கார்ந்த அப்புறம் எவ்வளவு நேரம் உங்க போக்கஸ உங்களால ஹோல்ட் பண்ண முடியுது? எவ்வளவு நேரம் உங்க போக்கஸ ஒரு வேலையில உங்களால புடிச்சு வைக்க முடியுது? 1 நிமிஷமா, 40 செகண்டா, இல்ல 2 மணி நேரமா, இல்ல 10 மணி நேரமா? என்ன ஆனாலும் சரி, ஒரு வேலைன்னு உட்காந்துக்கிட்டா எனக்கு வேற எதுவுமே மைண்டுக்கு வராது அப்படின்னு சொல்ற ஸ்டேட் உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது? ஓகேங்களா, இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, இப்போ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்வியஸா மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற இடத்துக்கு போகுது. அப்படி போன மைண்டை எவ்வளவு நேரத்துல நீங்க கேட்ச் பண்ணி கொண்டு திரும்ப இந்த வேலையிலேயே உட்கார வைக்கிறீங்க? சோ இந்த 3 கேள்வி வந்து நீங்க இது பண்ணி பார்க்கணும். பிளஸ் இன்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ற வேலையை பண்ணிடணும். உங்களுக்கு எது டாப் ப்ரியாரிட்டி, இது இருக்கட்டும் அது இருக்கட்டும் அப்படின்னா லைஃப்ல ரொம்ப எது தேவையோ அது இல்லாம போயிடும். ஸோ டெஃபினட்டா எது டாப் ப்ரியாரிட்டியோ அதை மட்டும் தான் நோட்டிபிகேஷன்ஸ்ல இருக்கணும். அது கையோட எல்லாரும் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு நோட்டிபிகேஷன்ஸ்ல போயிட்டு இந்த இந்த ஆப் நம்மளோட 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவருக்கு ஹெல்ப் பண்ணுமா, நம்ம என் டைம் இதுல போகணுமா அதுல போகணுமா அப்படின்னு கிளியரா ஒரு கொஸ்டின் கேளுங்க. அப்படி கேட்கும்போது நிறைய விஷயங்கள், நிறைய ஆப்ஸ் உங்களுக்கு தேவைப்படாதா இருக்கும். எல்லா நோட்டிபிகேஷன்ஸையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் சில கொஸ்டின்ஸ் நானும் வச்சிருந்தேன், ஐ மீன் நானும் யோசிச்சிருந்தேன். பட் அதுவும் இந்த கேள்வியும் மேட்ச் தான் ஆகுது. நான் வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, கடைசியா நீங்க உங்க ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து ஒரு வேலையை ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டென்ஷன் செட் பண்றது, இதுதான் இந்த வேலையை நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த வேலைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் அட்டென்ஷன் நீங்க கடைசியா எப்ப கொடுத்தீங்க? 1. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு நாள்ல இந்த மாதிரி உங்க டைம் எவ்வளவு நேரம் போகுது? அதாவது இப்ப ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு வேலையை தான் நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இதுதான் பண்ணணும்னு நினைச்சு அதை முடிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் 10 வேலையும் நினைக்கிறேன், நான் 10 வேலையும் முடிக்கிறது இல்ல. சோ எப்படி உங்க நாள் எப்படி போகுது அப்படிங்கறத நீங்க பாருங்க. அப்புறம் ஒரு நாளையும் நம்ம வந்து இன்டென்ஷனலா கொண்டு போறோமா, நம்ம ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃபுக்கு கொண்டு போறோமா அப்படிங்கறத நீங்க அகைன் பார்க்கணும். இப்ப நீங்க போன்ல இருந்து இப்ப இந்த 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 செஷன்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம், லேப்டாப்ல ஒர்க் பண்றவங்க போனை தொடவே கூடாது, போன்ல ஒர்க் பண்றவங்களும் போனை தொடக்கூடாது, தனியா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இந்த இமோஷன் எப்படி இருந்துச்சு? நீங்க ஃபர்ஸ்ட் போனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா கூட போனை எடுத்துட்டோமா, நமக்கே தெரியாம மறந்து போய் போன் எடுத்து 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 கையில பார்த்தோமா, இல்ல கையில பாக்குறத தாண்டி உள்ள போய் வேற ஏதாவது சர்ச் பண்ணோமா? சோ இந்த அப்படி இல்ல நம்ம போன் எடுக்க கூடாதுன்னு நம்ம மைண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோமா? சோ நம்மளோட இமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? சோ இன்னைக்கு இந்த எல்லா கேள்விகளுக்கும் நீங்க விடை கண்டுபிடிச்சு நீங்களே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. இதோட செகண்ட் சாப்டர் முடியுது கரெக்டா 6:29. நன்றி, வணக்கம்.